சௌமியா ஆதி 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. நீ வேணாலும் பாரு, பாரதி வருவா அப்படின்னு சொல்றாங்க. ஆதி அப்போ சௌமியா சொல்றாங்க, நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ வேணாலும் பாரு அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல பாரதி கூப்பிடுறாங்க. பாரதி சொல்றாங்க, சார் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் சார், அதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க ஆபீஸ்ல தான் இருப்பீங்கன்னு நினைச்சு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீங்க வெளியே எங்கேயோ போயிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாரதி நான் வெளியெல்லாம் போகல பாரதி, நம்ம ஆபீஸ் பக்கத்துல இருக்கா ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்னு சொல்றாங்க, அங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசு பேசு அப்படின்னு சொல்றாங்க. சௌமியா பார்த்து உடனே அவங்க என்ன சொல்றாங்க, ஆதி நீ இங்க என்ன பார்க்க வந்துட்டு என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்கா, என் கூட பேசாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ சாரி சௌமி அப்படின்னு சொல்லி வேணும்னே இவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே போன்ல கேட்டுட்டு இருக்காங்க பாரதி. என் ஆபீஸ்ல இருந்து அக்கௌண்டன்ட் தான் பேசுறாங்க, இது முக்கியமான விஷயமாமா, ஜஸ்ட் 1 minute, இதுக்கப்புறம் நான் போனே பேச மாட்டேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆதி. ஓகே பேப் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சௌமியா. அப்போ ஆதி இங்க பக்கத்துல தான் இருந்துட்டு இவர் பொய் சொல்லிட்டு இருந்திருக்காரு, சௌமியாவை தான் மீட் பண்ண போயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிருது நம்ம பாரதிக்கு. பாரதி ஒரு 2 hours நான் வந்துடுவேன் பாரதி, நீங்க தெரிஞ்சது பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்ல சார் வேணாம் சார், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, பரவாயில்லைங்க சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க பாரதி. அதுக்கப்புறம் சௌமியா ஆதி 2 பேரும் ஹைஃபை அடிச்சுக்கிறாங்க. வேணும்னாலும் பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க பாரதி வருவாங்க, நான் காதலிக்கிற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வருவாங்க பாரு அப்படின்னு சொன்னோடனே, ஆதி நீ சொல்றது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குடா, உனக்கு எப்படி அந்த பொண்ணை பிடிச்சது, நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், பாரதி என் கூட இருக்கிறப்போ நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கேன், என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அவங்க கொடுத்துட்டே தான் இருக்காங்க, எப்படியோ நான் போட்ட இந்த வேஷம் எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணிருந்தா எனக்கு ஓகே தான்ப்பா, சரி எப்படியோ சோறு இங்கே தானே ஆகி போச்சு, ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுப்பா அப்படிங்கிறாங்க சௌமியா. சரி என்ன சாப்பிடுறா அப்படின்னு கேக்குறாங்க. 4 பரோட்டா சால்னா அப்படின்னு சொல்றாங்க. சௌமியா அதை பார்த்துட்டு ஓகே ஓகே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தது ஆபீஸ காமிக்கிறாங்க. பாரதி குறுக்க நடுக்க நடந்துகிட்டே இருக்காங்க. அங்க கேசவன் லதா 2 பேர் வர்றாங்க. ஏ பாரதி என்ன தாண்டி உனக்கு ஆச்சு, உடம்பு கிடம்பு ஏதாச்சும் சரியில்லையா அப்படிங்கிறாங்க லதா. ஆமா ஆமா லேசா தலைவலிக்குது, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றாங்க. இதுதான் நல்ல சான்ஸ், இதை மிஸ் பண்ணக்கூடாது, ஆதி யார லவ் பண்றாங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆதியோட அம்மாட்ட சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க பாரதி. அப்ப பாக்குறாரு கேசவன், பாரதி ஏதாச்சும் டென்ஷனா இருக்கீங்களா, இல்ல நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டே இருக்கேன், ஏதோ டிஸ்டர்ப்டாவே இருக்க மாதிரி இருக்கு, ஆர் யூ ஆல் ரைட் சார், அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் தேங்க்ஸ், மறுபடியும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. பேசாம அந்த பொண்ணு யாருன்னு போய் பாத்துற வேண்டியதான் இப்பவே கிளம்பி. லதா நான் மெடிக்கல் ஷாப் வரலும் போகணும், யாராச்சும் கேட்டா நீ சொல்லிடு, நான் இப்ப வந்துடுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க பாரதி. இவளுக்கு என்னதான் ஆச்சு, ஆதியோட அம்மா ஆதி லவ் பண்ற பொண்ண கண்டுபிடின்னு சொன்னதும் சொன்னாங்க, அவ்வளவுதான் தீர்ந்தது, இவள கையிலேயே பிடிக்க முடியல, இவ ஒரு வழி ஆயிடுவா போல இருக்கே அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு லதாக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கேசவனுக்கு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. டே ஆதி உன் கூட இருக்கவங்க எல்லாத்தையுமே பைத்தியமாகிருவ போல இருக்குடா, பாவம் எப்படி இருந்த பாரதி எப்படி ஆயிட்டாங்க பாரு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கேசவன். வண்டி ஓட்டிட்டே யோசனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பாரதி. ஆதி பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட் தான் சொன்னாரு, ஆனா எந்த ரெஸ்டாரண்ட்னு தெரியல. ஓகே அவர் காரை எப்படியும் வெளியே தானே நிக்கும், பாத்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. அடுத்தது சௌமியாவை காமிக்கிறாங்க. ஏன் ஆதி பாரதி எப்படி உங்களை லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க, எனக்கு தெரியும் சௌமியா, ஏன்னா அம்மா அந்த பொண்ணை கண்டுபிடிக்க சொன்னாங்க, அதாவது நான் லவ் பண்ற பொண்ணை கண்டுபிடிக்க சொன்னாங்க, அது மட்டும் இல்லாம யார் அந்த பொண்ணுங்கிற கியூரியாசிட்டி கண்டிப்பா பாரதிக்கு இருக்கதா செய்யும், அந்த எமோஷனல் நான் கண்டிப்பா நம்புறேன், கண்டிப்பா நீ வேணாலும் பாரு பாரதி வருவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆதி. வந்தா சரிதான் அப்படிங்கிற மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க சௌமியா. ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம பாரதி ஆதி எங்க கார் நிறுத்திருக்கிறோம் அங்க பாத்துறாங்க. அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள இறங்கி வர்றாங்க. வரும்போதே பாத்தீங்கன்னா நம்ம ஆதிக்கு ஹார்ட் லேப்டாப்னு அடிச்சுக்குது. சோ பாரதி வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் ஆதிக்கு தெரிஞ்சிருது. பாரதி வரத பாத்துறாரு ஆதி. சௌமியா அங்க பாரு பாரதி அப்படின்னு அப்படியே அவசரமா திரும்பி பார்க்க போறாங்க சௌமியா. சௌமியா ஒரு நிமிஷம், இன்னைக்கு அவங்க உன்னோட முகத்தை பார்க்க வேண்டாம், எப்படியும் பாரதி உங்களை பாக்குறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க, நாம அவங்கள பார்க்க முடியாதபடி பாத்துக்கலாம் அப்படிங்கிறாரு ஆதி. சௌமியா சொல்றாங்க, டே அவங்கள பார்க்க வைக்கிறதாண்டா உன்னோட பிளானே. ஆதி சொல்றாரு, இல்ல சௌமியா பாரதி என்ன பார்க்க தேடி வர்றாங்களாங்கிறது தான் என்னோட ஐடியாவே, சரி நீ ஃபேஸ கவர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு ஆதி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு ஃபேஸ முடிக்கிறாங்க சௌமியா. வர்றாங்க, அங்க ஆதி உட்கார்ந்து இருக்கிறத பாத்துறாங்க. சௌமியா பாக்குறாங்க, முகம் தெரியல, முகத்தை மறைச்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட் இருக்கு, அங்க போய் அந்த டேபிள்ல போய் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு பாக்குறாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஆதி என்ன பண்றாருன்னா, பாரதிக்கு சௌமியா முகம் தெரியாம ஆதி கொஞ்சம் தள்ளி உட்காந்துடுறாங்க. அடடா ஆதி இப்படி உட்காந்துட்டாரு, எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆனா இவங்க 2 பேரும் பேசி சிரிக்கிறத பார்த்தா ஏற்கனவே இவரு அவரோட லவ் சொல்லிருப்பாரு போல இருக்கே, ஆனா நம்ம கிட்ட என்ன சொன்னாரு, லவ் சொல்லலன்னு சொன்னாரு, அப்போ நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டாரோ என்னமோ தெரியல. இந்த ஆதி வாயை திறந்தாவே போய், ஏன் தான் இந்த ஆதி இப்படி இருக்காரோ தெரியல. சரி யாரு நான் என்ன சொன்னா நமக்கு என்ன, ஆதியோட அம்மா சொன்னாங்க தான் நம்ம இங்க பார்க்க வந்திருக்கோம், ஆதி என்ன பண்ணா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆதி அப்படியே எட்டி பாத்துட்டு இருக்காரு.
இருக்காங்க பாரதி. கரெக்டா இவங்க எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது பேரர் வர்றாங்க. மேடம் என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஒரு ஃப்ரெண்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தண்ணி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கடை கடை குடிக்கிறாங்க. எட்டி பாக்குறாங்க, முகமே தெரிய மாட்டேங்குது. நம்ம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும், இந்த விஷயத்த நம்ம ஆதியோட அம்மா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வேற பர்த்டே பார்ட்டி ஒண்ணு கொண்டாடுறாங்க. அதை பார்த்துட்டு இந்த பர்த்டே பார்ட்டி வேற கொண்டாடுறாங்க, பார்க்கவே முடியல அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி வேற ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாரதி. இதெல்லாம் கேட்டு சௌமியா சொல்றாங்க, டே ஆதி பாவமா இருக்குடா, நான் வேணா அவங்க முன்னாடி ஒரு வாக் போயிட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. ஜோ கொஞ்சம் பேசாம இரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பேரரை கூப்பிட்டு பில் பே பண்றாரு ஆதி. அதை பார்த்துட்டு பாரதியும் எழுந்திருச்சு போறாங்க. சரி வா போலான்னு சொல்லிட்டு வெளியே எழுந்திருச்சு வர்றாங்க சௌமியா ஆதி சௌமியா 2 பேரும் வர்றாங்க. கார் தொடச்சிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அவருக்கு ஆதியோட பாக்கெட்ல இருந்து பைசாவை எடுத்து கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காங்க நம்ம பாரதி. இவங்க இப்படி செய்யறத பார்த்தே பாரதிக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க சௌமியா. ஆதியும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஒளிஞ்சிட்டு இருந்த நம்ம பாரதி பாத்தீங்கன்னா என்னடா இது, அவங்க முகத்தவே பார்க்க முடியலையா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது சாரதாவை பாக்குறதுக்காக பாரதி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சாரதா வர்றாங்க. என்னமோ முதல் பதட்டமா இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதை லவ் பண்ற பொண்ணை கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ உங்ககிட்ட எப்படிமா சொல்லுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அதை முதல்ல அந்த பேரை சொல்லுமா, யாருன்னு சொல்லு, வா இப்பவே அவங்க வீட்டுல போய் அந்த பொண்ணு கிட்ட பேசலாம், ஆதியை விட்டுட்டு போயிருன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாரதாமா. அதுக்கு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க பாரதி, அடடா எப்படி நம்ம இவங்க கிட்ட சொல்றது, ஆதி லவ் பண்ண பொண்ணே ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த ஸ்வேதா வேண்டான்னு எப்படி இவங்க கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துமா, ஆதியும் அந்த பொண்ணு மனசார காதலிக்கிறாருமா, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சா ஆதியோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்மா அப்படின்னு சொல்றாங்க பாரதி. இத கேட்ட உடனே நிறுத்து பாரதி அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு, என்ன சொன்ன நீ, அங்க ஒரு பக்கத்துல ஒரு காஃபி வேற இருக்குங்க பாரதிக்கு வச்சது, அந்த காஃபியே புடிச்சு தள்ளி விட்டுட்டு, என்ன சொல்ல நீ, ஏன் புள்ள ஆதிக்கும் எவ்வளவு ஒருத்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, அத சொல்ல நீ யாரு, உன்ன அந்த பொண்ணை கண்டுபிடிக்கதான் சொன்ன, அவனுக்கு வக்காலத்தெல்லாம் வாங்கிட்டு வர சொல்ல, இது எங்க வீட்டு பிரச்சனை, நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், புரிஞ்சுதா. இவங்க சத்தம் போட்டதை பார்த்தே பாரதி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அம்மா மன்னிச்சிருங்கம்மா, நான் யதார்த்தமா தான் இந்த விஷயத்த சொன்னேன், இவ்வளவு உங்களை காயப்படுத்தும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா அப்படின்னு பாரதி சொன்னேன். பாரதி இப்ப சொல்றேன் நீ கேட்டுக்கோ, இந்த வீட்டுக்கு மருமகனா அது ஸ்வேதா மட்டும்தான், கண்ட கழுதையில என் வீட்டுக்கு மருமகளா வர முடியாது. அம்மா தப்புதாம்மா, ஏன் தகுதிக்கு மீறி என் தகுதியை அறிஞ்சுக்காம உங்ககிட்ட பேசினது தப்புதாம்மா. இங்க பாருமா, இந்த அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு முதல்ல அந்த பொண்ணு கிட்ட என்ன கூட்டிட்டு போ, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும், முதல்ல அவகிட்ட என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க சாரதா. சரிம்மா பாரதி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிடுறாங்க. வீணா நம்மளே வம்பு எழுதுக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க பாரதி. அதுக்கப்புறம் காலையில ஆயிடுது. ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்காரு ஆதி. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வர்றாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடங்கிட்டு இருக்காரு. நான் இல்லாதப்ப இங்க வந்துட்டு நான் இருக்கிறப்ப பர்மிஷன் கேட்டு வரையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சார் ஏதோ சொன்னீங்களா சார் அப்படின்னு கேக்குறாங்க பாரதி. இல்ல பாரதி நீங்க என்ன சொல்லணும் பாரதி. சார் எனக்கு புரியல, எதை பத்தி சொல்லணும் சார். அது ஒண்ணும் இல்ல பாரதி, இல்ல ஏதோ ஒரு வேலையா வந்தீங்களா பாரதி, அது என்னன்னு கேட்டேன் பாரதி அப்படின்னு சொல்றாரு ஆதி. சார் ஒரு புது டெண்டர் சார், அதுல பர்டிகுலர்ஸ் கேட்டிருந்தேன் சார். ஒரு நிமிஷம் சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஆதி அவரோட மொபைல் எடுக்கிறாரு. உடனே அந்த பின் போடுறாருங்க. அந்த பின் நம்பர் என்ன போடுறாரு அப்படின்னு கவனிச்சு பாத்துட்டு இருக்காங்க பாரதி பாக்குறாங்க அப்படின்னா வேணும்னே இந்த பின் நம்பர் போட்டு ஓபன் பண்ணிட்டு, இத மெயில்ல நான் எல்லாமே வச்சிருக்கேன் உங்களுக்கு சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஆதி. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரதி. ஓகே சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அங்க இருந்து போயிடுறாங்க. பாரதி இப்போ நீங்க குட்டி சிஐடியாவே மாறிட்டீங்க, அதாவது போன பின்னாடி அவரே பேசிக்கிறாரு ஆதி. அம்மா சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக மட்டும் நீங்க இதை பண்ணல, நான் காதலிக்கிறேனா இல்லையா அப்படிங்கறதுக்காக தான், பாக்குறதுக்காக தான் நீங்க பண்றீங்க, என் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசம். பாரதி வர்றாங்க. அதுக்கப்புறம் வரும்போது லதா பாக்குறாங்க. ஏய் பாரதி உன் ஃபேஸ் அப்படியே பிரைட்டா இருக்குடி, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஏய் ஆதியோட போன் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்டேன்டி, அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா, ஆதியோட போனை தெரியாம சுட போறோம், அந்த பொண்ணோட போன் நம்பர் எடுத்து அந்த பொண்ணை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்றோம், அங்க ஆதியோட அம்மாவையும் அந்த பொண்ணையும் மீட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பாரதி. அவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க பாரதி. இதோட இந்த எபிசோட் முடியுது.